நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் ராஜ யோகம் வருகிறது. ஒரு ராசிக்காரர்களுக்கு, ஒரு ஜாதகனுக்கு ராஜ யோகம் வர வேண்டுமென்றால் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய திசை, இப்போ நடக்கக்கூடிய திசை முடிந்து அடுத்து வரக்கூடிய திசை நல்ல திசையாக வர வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் கிரகங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு, ஜாதகனுக்கு சாதகமாக வரணும். அப்போ தான் ராஜ யோகத்தை அனுபவிக்க முடியும். ராஜ யோகம் அப்படின்னா ராஜாவை போல் தான் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு யாரும் குறுக்கீடு இல்லாமல் தான் இஷ்டத்துக்கு செயல்படுவது. மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி குரு 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குருபுகானந்து உதயமாகி ஒரு 72 நாட்கள் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே குரு நின்று உங்களுக்கு ஒரு நற்பலன்களை, ராஜயோகத்தை வழங்கப் போகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் உள்ளது. இந்த 12 மாதங்களில் 11 மாதம் குருபுகானந்து வானத்தில் தரிசனம் செய்யலாம். ஒரு மாதம் 30 நாட்கள் மட்டும் குரு மறைந்து அஸ்தமனமாக செல்வார். நம்முடைய சேனலில் குரு அஸ்தங்க பலனில் விரிவாக சொல்லியிருப்பேன். அதாவது குரு அஸ்தங்கமானா அது கடுமையான தோஷம். அது ஜாதகனுக்கு மட்டும் அல்ல, ஜாதகனுக்கு முன்னாடி எத்தனை பேர் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இந்த குரு அஸ்தங்கமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய குடும்பத்தில் தாத்தா செய்த பாவம், பரம்பரை தோஷம் அவங்களுடைய குடும்பத்தில் பின்தொடர்ந்து கொண்டே வரும். அதாவது தாத்தா என்ன செய்தாரோ அதையோ அப்பாவும் செய்வார், அப்பா என்ன செய்தாரோ அதையே மகனும் செய்வார், மகன் என்ன செய்தாரோ அதையே பேரனும் செய்வார். இது பரம்பரை தோஷம், பரம்பரை சாபம், பரம்பரை கர்மாவை அனுபவிக்கக்கூடியதுதான் இந்த குரு அஸ்தங்கம். சூரியன் குரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் பரம்பரை தோஷம், பரம்பரை சாபம், பரம்பரை நோய் நொடி வியாதிகளை இவங்க அனுபவித்து கொண்டிருப்பாங்க. மீனம் ராசிக்கு 5வது வீட்டிலே குருபுகானந்து மிகச்சிறப்பாக அடுத்த 72 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். அப்போ உங்களுக்கு குருபலன் வருகிறது. குரு பார்க்க கோடி நன்மை ஜோசியம் காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. கோச்சாரத்தில் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குருபுகான் வரும்போது மட்டும்தான் ஜாதகனுடைய குடும்பத்தில் ஜாதகனுக்கு கை நிறையா சம்பாதிக்கும், கை நிறையா பணம் சம்பாதிக்க முடியும். குடும்பத்திலையும் சரி, ஜாதகனுக்கும் சரி, சுப காரியங்கள் நடக்கும். நல்லா வீடு கட்ட முடியும், வண்டி வாகனங்கள் வாங்க முடியும். குரு பலன் இருக்கும்போது தான் எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. நாம் நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி நம்முடைய காரியங்கள் வெற்றி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக குரு பலன் வேண்டும். இப்போ ஒரு அரசு காரியங்கள் வேண்டும், அரசு மூலம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா குரு பலன் இருந்துச்சுன்னா போன உடனே அந்த காரியம் நிறைவேறும். குரு பலன் இல்லைன்னா ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம அலையணும், அலைஞ்சாலும் அந்த காரியம் நிறைவேறாது. மீனம் ராசி என்பளுக்கு 5வது வீட்டிலே குரு அமர்ந்து ஜென்ம ராசியை பாரு செய்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதளவிலும் உடல் அளவிலும் மீனம் ராசி என்பர்கள் தேர்ச்சி பெறுவீங்க. ஒரு சோர்வு நிலையிலிருந்து, மந்த நிலையிலிருந்து மீனராசி என்பர்கள் மீண்டு வந்துடுவீங்க. 5வது வீட்டிலே அடுத்த 72 நாட்கள் குருபுகான் மிக சிறப்பாக இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதமே திருமணம் நடக்கும். ஏன்னா ஆவணி மாதம் திருமணத்திற்கு உண்டான மாதம். வரன் பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செஞ்சு வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும். இது வேணாம், அது வேணாம், இப்படி வேணும், அப்படி வேணும், கொஞ்சம் வசதியாக பார்க்குறேன், கொஞ்சம் பெரிய இடமா பார்க்குறேன், கொஞ்சம் காரு பைக் இருக்கிற மாதிரி நல்ல இடமா பார்க்குறேன் அப்படின்னு
இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா 72 நாட்கள் தாராளமாக கடந்து போயிடும். அதுமாட்டி மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் 35-40 ஆகியும் திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய வரனுக்கு 50,000 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் இல்லை. அதனால் வந்து திருமணம் ஆகாமலே காலம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர பெண்கள் பல பேர் உண்டு. அதனால் வந்து அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல திசா புத்திகள், அடுத்தடுத்து வரக்கூடிய திசை நன்றாக இருந்துச்சுன்னா பணங்காசு தாராளமாக சம்பாதிச்சிக்கலாம். மீனராசி என்பர்கள் இப்போ வந்து வரன் செட் ஆச்சுன்னா உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா உடனே வந்து திருமணம் நடத்துங்கள், கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து காலம் கடந்தால் வயதாகிட்டே போகும். அப்புறம் நல்ல நேரம் தவற விட்டால் மீண்டும் வந்து அந்த நேரத்தை வந்து பிடிக்க முடியாது. குருபலன் இருப்பது மீனராசிக்கு இன்னொரு 72 நாட்கள். 5வது வீட்டிலே குரு இருக்கும்போது திருமணமான தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை உண்டு. கடக ராசியில் குரு இருக்கும்போது பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு பெண் குழந்தை உண்டு. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்தை குருபகவான் கொடுக்கிறார். 5ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் மீனவராசி என்பதற்கு இந்த 72 நாட்கள் பெரிய அளவு கொடுக்க போகிறது. அதாவது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையுடன் இப்போ வந்து பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பூரிய சொத்தை மாற்றிட்டு விற்றுட்டு வேற இடம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிக விலைக்கு விற்றுட்டு நல்ல இடமா போய் வேற இடத்துல போய் நில சொத்து வாங்கி நீங்கள் வந்து அமரலாம். 5ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். கோவிலுக்கு போகலாம், ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கணும், அல்லது ஜீவ சமாதி வழிபாடு செய்யணும், முன்னோர்களுக்கு இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கணும். அதெல்லாம் வந்து இப்போ குருபகவான் 5வது வீட்டிலே இன்னொரு 72 நாட்கள் இருக்கும்போது மீனம் ராசி என்பவர்கள் பயன்படுத்திங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ அருளும் கிடைக்கும். மீனம் ராசிக்கு ஒரு 72 நாட்கள் குருபகவான் வந்து உங்களுக்கு அருள் புரிகிறார். உங்களுடைய காரியங்களுக்கு தெய்வமே கூட நின்று உதவி செய்யும். அந்த பலன்தான் குரு பார்க்க கோடி நன்மை. அடுத்து வரக்கூடிய 72 நாட்கள் மீனம் ராசி என்பதற்கு பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த 72 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு சாதகமில்லாத திசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராஜ யோகம் அப்படிங்கிறது குருபகவான் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. மீனவராசி அன்பர்கள் குருபலன் இருக்கும்போது நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. அது வேலையாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியதாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக சுபமாக முடித்து தரக்கூடிய ஒரு யோகத்தை குருபகவான் 5ஆம் வீட்டிலிருந்து உங்களுக்கு பலன் வழங்குகிறார். மீனராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.